வணக்கம் தம்பி சந்தோஷ் ஆறுமுகம். மியூசிக் இயக்குனர், இசை இயக்குனர், மதுரை. செந்தமிழ் குமரன் உனது நண்பர் சின்ன மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறாரு. விஜய் ஆண்டனிகிட்ட ஒர்க் பண்ணிக்கிறீங்க, இன்னும் பல இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கு நம்மளோட காலகட்டத்துக்கு வயசு 25 வயசு. சென்னை சினிமா அனுபவம் 7 வருட அனுபவம், 20 வருடம் 30 வருடம் அனுபவம் எல்லாம் ஒன்றும் நடிக்காமல் ஒரு மியூசிக் டைரக்டரையுமே ஒரு ஹீரோவையும் சந்திக்காமல் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன மிஸ்டேக், அதனால் மனசு கஷ்டம். அதனால் நம்ம தவறான வழிக்கு நோக்கி ஓடக்கூடாது. நம்மளோட எய்ம் என்ன? மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும். அப்போ எப்படி இருக்கணும்? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஒன்று அச்சீவ்மெண்ட்டில் குறியாக இருக்கணும், இன்னும் லட்சியவாதியாக இருக்கணும். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத மைண்டு சிந்தனை? இந்த வயசில் மதுரை வந்தாச்சா, மறுபடியும் சென்னைக்கு போங்க. அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும் தம்பி. உங்களோட வயசுலையெல்லாம் பிரிஸ்காக இருக்கணும். எனக்கு 43 வயசு. பிரிஸ்காக இருக்கணும். இப்போ நாம் ஏதோ ஒன்று தேடுதலுக்கு வேண்டி ஓடிட்டுருக்குறோம். இந்த 43 வயசுலேயுமே தலைவலி வந்ததுன்னா டீ குடிக்க மாட்டேன். தலைவலியே வராது எனக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே தேவையில்லாத ரொம்ப நேரம் தலையில் போட்டு ஆட்டிக்கவே மாட்டேன். எவனாச்சும் என்னை டென்ஷன் படுத்துனா அந்த டென்ஷனே 10 நிமிஷம், அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரே நிமிஷம் தான். 30 செகண்டு 20 செகண்ட்ஸு தூக்கி அக்கடை போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த வயசுலேயே உனக்கு 25 வயசு, சின்ன பையன். நீ ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசில் தேவையில்லாத டென்ஷன் ஆகி தேவையில்லாத விஷயங்கள் நம்மளோட எண்ணத்தில் வந்துச்சுன்னா நம்மளோட வெற்றி லட்சியத்துலேருந்து பாதி காணாமல் போயிடும். பெரிய பெரிய ஆட்களை விட்டு ஒர்க் பண்ணிக்கிறனையே உனக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, உனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது. சின்ன சின்ன விஷயம் உனக்குள்ள வந்து போகும். ஏகப்பட்ட ப்ரெஷர் வருந்தாமே. எல்லாத்தையும் தாண்டி மெதுவாக அந்த வாழ்க்கை எடுத்துகிட்டு போனால் அந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி வரையும். 25 வயசாச்சு, 5 வருஷத்தில் பெரிய இசை இயக்குனராக வாழ்த்துக்கள். பொறுமை காத்துட்டேரு. சென்னைக்கு போ, என்ன வந்தாலும் அனுசரி, அரவணைப்பார். எதையுமே கண்டுக்காத. எல்லோரும் நம்மளை வளர வரைக்கும் போட்டு அமுக்குன்னு அமுக்குவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கோ, எல்லாம் தெரிஞ்சுக்கோ, அனுபவம் புரிஞ்சுக்கோ. எதையும் பெருசாக எடுத்துக்காத. பொறுப்பாக பொறுமையாரு. 5 வயசில் நான் சொல்கிறேன் பாரு, உன்னை இவ்வளோ 18 வயசு மூத்தது. பெரிய இசை இயக்குனராக, ஊருக்கே பெரிய மனிதராக. அதுக்கு பொறுமை முக்கியம். தேவையில்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு சிம்பதிக்கலை, டென்ஷன் ஆகாத. உனது நம்பர் செந்தமிழ் குமரன் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன்.